ஏடிஎம்கு தான் வரும். எடப்பாடி தான் முதலமைச்சராக வரும். இல்லை ஏற்கனவே இருக்கிறதே ஓகே தான். இல்லை வேற ஆட்சி வரும். ஏதாச்சும் கூட்டணி இருந்தாலும் என்ன பண்ணுறது? அது ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. இந்த டைம் வந்துட்டு அவங்க வரவே முடியாது. பிஜேபிக்குள்ளே வரக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. யார்? சசிகலாவும் நினைக்கிறாங்க, விஜயும் நினைக்கிறாப்புல. வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் வருவார். ஆமாம், வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஏன் கணிப்பொடி கட்சி வேட்டிலிருந்து எல்லாமே அனுபவிச்சு சொத்து வத்தெல்லாம் சம்பாரிச்சது கூட எங்கே சம்பாரிச்சார் அவர்? ஏடிஎம்களை சம்பாதிச்சுட்டு போய் முதலமைச்சர் 3 தடவை ஜெயலலிதா வந்துட்டு முதலமைச்சர் ஆக்கி உன்னை ஒரு பதன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணாங்க. இது வரைக்கும் அவன் நன்றி விசுவாசம் இருக்கா? ஒன்றும் ஆட்சி இது கட்சி விட்டு வெளியேறிடணும். சேர்க்கறதுக்கு ஒரு நிமிஷமாக அதை சேர்த்துருவாங்க. ஏன் இப்போ டிடி எப்படி வந்தார்? இல்லை தலைவர், நான் கேட்குறேன், உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ டிடி எப்படி உள்ளே வந்தார்? அதை சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் அரசியல் சாணக்கியமாக உள்ளே வந்தார். இப்போ யாருமே போத்தவே இல்லை. இது வரைக்கும் தனிச்சாச்சு நிற்கிறாப்புல. அவர் ஒரு ஆள் போயிட்டா அங்கே சட்டமன்றத்தில் வந்து சபாநாயகரை பயப்படுவான். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எவனாக இருந்தாலும் சீமானுக்கு பயந்து ஆகணும். பிரதர், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, யங்ஸ்டர்ஸுக்கு முக்கியமான விஷயமே வந்து சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் தான். ஆனால் இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே போதை அதிகமான சப்ளை ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து பொண்ணுங்களுக்கு சேஃப்டின்ற ஒரு விஷயம் சுத்தமாக இல்லை. எந்த ஒரு பொண்ணு வந்து முன்னாடி ஆட்சிலாம் வந்து பயப்படாமல் அவங்க வந்து ஒரு 11 மணி 12 மணிக்கு வெளியே வர முடியும். ஆனால் இப்போ யாருனாலும் வெளியே வர முடியல. வீட்டில் பொண்ணு வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து பயப்படக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து கஞ்சா போக ஆரம்பிச்சிச்சு. ஈஸியாக ஒரு போதை வந்து அவங்கள கவர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இது எவ்வளோ தூரம் போகுன்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த ஆட்சியில் தான் இது நடந்திருக்குன்றதை நாங்கள் அக்செப்ட் பண்ணியே ஆகிறோம். கண்டிப்பாக ஒரு மாற்று வேணுன்றதை எதிர்பார்க்குறோம். ஆனால் இப்போ வந்தவங்களுமே சரியில்லைன்றதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கரெக்டாக நம்ம நாட்டுக்கு யார் மாற்றம் கொடுப்பாங்களோ அவங்கள அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், இப்போதைக்கு எங்களுக்கு ஏற்ற லீடரே யாருமே இல்லைன்றோம். அது மாதிரி ஒரு லீடரே எங்களுக்கு கிடைக்கல. நானும் இந்த வாட்டி நோட்டாக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கேன். ஐ திங்க் ஸோ கவர்னரே மறுபடியும் அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளுன்ற போட்டி தான் வருது. இவங்க கூட்டணிக்கு போகிறோம் அவங்க கூட்டணிக்கு போகிறோன்றாங்களே தவிர மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், யார் யாரோட சேஃப்டியை பார்க்க போகிறோன்ற யாருமே பேசலை. மக்களுக்கு என்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். அதுக்கம்மா நீங்கள் வந்து ஓட்டு கேளுங்க. மக்கள் ஓட்டு போட ரெடியாக இருக்கும். யார் வந்தாலும் சரி, பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பும் பசங்களோட ஃபியூச்சர் பாதிக்கப்படாமல் இருந்தால் யார் இருந்தாலும் ஓட்டு போட ரெடி தான். தேர்தல் வாக்குறுதியை வந்துட்டு இதுவரைக்கும் நிறைவேற்றவே கிடையாது. இந்த ஆட்சி மாற்றினாத்தான் வந்துட்டு மக்களுக்கு தமிழ்நாடாக இருக்குங்க. இல்லைன்னா தமிழ்நாடாக இருக்காது. அது சுடுகாடாகத்தான் மாறும். இல்லை 90% 95% அதை பொய்ங்க. எங்க பொய்ங்க, அதெல்லாம் பொய். அவங்க சொல்கிற பூரா வந்துட்டு பொய். அந்த தேர்தல் வாக்குறுதியை வந்து என்ன நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லுங்கள். அவங்க மேலும் மேலும் வரன்றக்காக வாரிசை வளர்க்குறதுக்காக அவங்க ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணியில் பூரா வச்சுக்கிட்டு அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், எலெக்ஷனில் பாருங்கள், அதனுடைய எஃபெக்ட் இன்னுமே தெரியும். இப்போ எல்லா கூட்டணி பூரா வந்துட்டு 20 கட்சி இல்லை நெருக்கடி கொடுக்குறாங்கல்ல. உதயசூரியன் தான் நிற்கணுன்னு நெருக்கடி கொடுக்குறாங்க. அது விசிகாவாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, நெருக்கடி கொடுக்குறாங்க. அது ஏன் சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு நெருக்கடி கொடுக்கறதுனால தான் இன்றைக்கி வெளியேற மாதிரி இருக்காங்க எல்லாரும். இதுவே நல்லா இருக்குது. பெண்களுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. யாரும் இல்லைன்னு சொன்னது. ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அது வந்து தமிழ்நாடுக்குள்ளே தான் பிரதிபலிக்கும். அதனால் ஆமாம், நல்ல ஆட்சி தான் நடக்குது. இது வந்தால் இன்னும் பெண்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் எதிர்பார்க்குறோம். இல்லை ஏற்கனவே இருக்கிறதே ஓகே தான். டிஎன்கேவே திரும்ப வரலான்னு சொல்கிறீங்க? இல்லை வேற ஆட்சி வரும். வேற யாருன்னா ஒரு மாற்றமா? யார் சொல்லுவீங்க வேற யாருன்னா? இல்லை எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. பட் டிவிக்கே வரணும்னு இல்லை. பட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். வாய்ப்பு கொடுக்கலான்னு பார்க்குறீங்க? ஏதாச்சும் கூட்டணி இருந்தாலும் என்ன பண்ணுறது? அது ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. இந்த டைம் வந்துட்டு அவங்க வரவே முடியாது. வேணால் நீங்கள் போட்டு கொடுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கேன். இப்போ வந்து ஏடிஎம்க்கு பிஜேபி கூட்டணி இருக்காங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவாங்க. மாற்றம்னா யாரை சொல்கிறீங்க? ஏடிஎம்கே வரும்ன்றீங்க? ஏடிஎம்க்கு தான் வரும். எடப்பாடி தான் முதலமைச்சராக வரும். அது எந்த டவுட்டும் கிடையாது. இதில் டவுட்டுக்கே வேலையே கிடையாது. விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்திருக்காருன்னா ஓட்டை பிரிப்பார். அது வந்து எந்த டவுட்டும் கிடையாது. ஓட்டை பிரிப்பார். இவர் சசிகலாவும் பண்ணுறாங்க. இல்லை, சசிகலாவும் ராமதாஸும் சீனியர். அவங்க 2 பேருமே இப்போ நேற்று கூட்டணி வச்சுருக்காங்க. கூட்டணி வச்சு விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு 3 பேர் சேர்ந்தா எப்படி நினைக்கிறீங்க? சசிகலா, ராமதாஸ், விஜய். ஆமாம், ஓட்டை பிரிச்சுருவாங்கல்ல. ஓட்டை பிரிச்சுருவாங்க. பிஜேபிக்குள்ளே வரக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. யார்? சசிகலாவும் நினைக்கிறாங்க, விஜயும் நினைக்கிறாப்புல.
இது வந்து 3 பேர் ஒண்ணா சேருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பின்னாடி எப்படி வேணும் நடக்கலாம். இப்போ வந்துட்டு அவங்க பிஜேபி உள்ளே விடக்கூடாதுன்றதுக்காகத்தான் பிஜேபிக்காரங்க நினச்சாங்கண்டா என்னென்ன பண்ண முடியும். ஆட்சியில் இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்காங்க, பண வளத்தில் இருக்காங்க, எல்லாமே பண்ண முடியும். இப்போ வந்து டிஎம்கே வந்தாலும் பரவாயில்ல தான். சசிகலாவே வந்துட்டு இவட்டாக ஓபிஎஸ் வந்துட்டு டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் போய் சேர்ந்துட்டார், கட்சியில் சேர்ந்துட்டார். ஆனால் சசிகலா வந்துட்டு அவங்களுடைய சீனியாரிட்டியும் ராமதாஸ் சீனியாரிட்டியும் சேர்ந்தா 2 பேரும் சேர்ந்து பேசினாங்கண்டா அங்கிட்ட பாமக ஓட்டு, இங்கிட்ட முக்குளத்தூர் ஓட்டு விழுந்துச்சுன்னா விஜய்க்கு வந்துட்டு ஒரு ப்ளஸ், மிகப்பெரிய ப்ளஸ் ஆகும். சரி, இப்போ ராமதாஸ் நீங்க சொன்ன மாதிரி ராமதாஸ், சசிகலா, விஜய், ஆமாம், இவங்க 3 பேர் கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? வெற்றி வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் வருவார், வந்துருவாரு. ஆமாம், வாய்ப்பு இருக்குன்ற சொல்கிறேன். ஏன் கணிப்பொடி அதுவும் எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ 3 பேரும் சேர்ந்துட்டாங்கடா, முடிஞ்சு போச்சுங்க. முக்குளத்தூர் ஓட்டு அங்கிட்டு விழுங்க. இவர் முக்குளத்தூர் ஓட்டு வாங்க சொல்லி ஸ்டாலின் வந்து இவருக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு. யாருக்கு? ஓபிஎஸ் கொடுத்துருக்காரு. ஓபிஎஸ் வந்துட்டு எல்லா இதெல்லாம் பண்ணட்டும். ஏன்னா 3 தடவை முதலமைச்சராக இருந்துட்டு போய் பிறந்ததுலேருந்து கட்சி வேட்டியிலிருந்து எல்லாமே அனுபவித்து சொத்து வத்தெல்லாம் சம்பாரிச்சது கூட எங்கே சம்பாரிச்சார் அவர்? ஏடிஎம்களை சம்பாதிச்சுட்டு போய் முதலமைச்சர் 3 தடவை ஜெயலலிதா வந்துட்டு முதலமைச்சராக்கி உன்னை ஒரு பரதன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணாங்க. இது வரைக்கும் நன்றி விசுவாசம் இருக்கா? ஒன்றும் ஆட்சி இது கட்சி விட்டு வெளியேறிடணும். 2 வருஷம் கட்சியில சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி கேட்டாரு. ஆமாம், காதுலயே வாங்கல அவங்க. அவரு என்ன பண்ணுவாரு? 2 வருஷமா கட்சியில சேர்த்துக்கோங்க. சம்பாரிச்சு சொத்தை எப்படிங்க காப்பாற்ற முடியும்? காப்பாற்றா எப்படி? வண்டியில் போகணும் சொல்றேன். இல்லை தலைவா, சேர்த்துக்க சொல்லி கேட்டாரு 2 வருஷமா என்ன கட்சியில சேர்த்துக்கோங்கன்னு. ஏன் அவங்களுக்கு கான்டாக்டில் இருக்கீங்க இல்லைங்களா? உளவுத்துறைன்ற ஒன்று இருக்குது. உளவுத்துறைன்றது ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ரிப்போர்ட் கொடுத்தோன்னா அவங்கள்ட்ட கான்டாக்டில் இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அவங்கள வந்து கேட்பாங்க. இவரை சேர்க்கறதுக்கு 1 நிமிஷமாக அதை சேர்த்துருவாங்க. ஏன் இப்போ டிடி எப்படி வந்தார்? இல்லை தலைவர், நான் கேட்குறேன், உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ டிடி எப்படி உள்ளே வந்தார்? அதை சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் அரசியல் சாணக்கியமாக உள்ளே வந்தார். இப்போ போன டைம் வந்துட்டு தோத்தது காரணமே வந்துட்டு ஏடிஎம்க்கு பல தடவை தோத்த காரணம் டிடி வித்துனேன். உள்ளே வந்துட்டாப்புல ஏடிஎம்க்கு டிடி வித்துனேன், எல்லாமே உள்ளே வந்துட்டாங்க. சரிங்களா? இப்போ விஜய் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறாப்புல. இப்போ சசிகலாவும் இவர் ராமதாஸும் போயிட்டாங்கண்டா இது பெரிய இதாகும். ஓட்டு வந்து சேஞ்ச் ஆகும், கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் தலைவா. உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் போட்டு விடுங்க. போட்டு விட்டா தான் எனக்கு ஒரு இது பெருமையாக இருக்கும். என்ன நீங்கள் கொஸ்டின் கேட்கணும், கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏண்டா ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் மாநாட்டில் சொன்னாரு, என் கூட கூட்டணி வந்தீங்கன்னா ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல ஆமா அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு போவே இல்லையே. இப்போ போறாங்களாங்க. எங்க ஃபைனல் தானே போக முடியும். அவ சொல்லத்தான் செய்வாங்க. இப்போ ஃபைனலில் போறாங்க. சசிகலா கட்சி தொடங்கினாங்க, எங்கள் ஊரில் தொடங்கினாங்க. கமுதி பசுமூரில் தான் தொடங்கினாங்க. அது என் ஊர், சொந்த ஊர். அது சசிகலா வந்துட்டு என் சொந்த ஊரில் தான் இப்போ கட்சி தொடங்கினாங்க. இப்போ வந்து கட்சி வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. ராமதாஸ் கிட்ட பேசிட்டாங்க. இவங்க 2 பேருமே சீனியாரிட்டி. ஒன்றும் பெருசாக அரசியலில் ஒன்றும் தெரியாதுன்றாங்க. சும்மா சினிமா வந்தார், என்ன அவருக்கு தெரியும் அப்படின்றாங்க. என்ன தெரியாது? அவர் என்ன தெரியாது? என்ன குழந்தை அவர்? என்னங்க தெரியாது? இது என்னங்க வேடிக்கையாக இருக்குது? அவருக்கு எல்லாமே தெரியுங்க. தெரிஞ்சால் அவர் டேலண்ட்டு வேற இருந்தாலும் இவங்க வர்றாங்களே, சீனியாரிட்டி வர உள்ளே வர்றாங்கல்ல. இப்போ செங்கோட்டையன் உள்ளே போனார். இவர் யார்? ஓபிஎஸ் அங்கிட்டு போயிட்டார், டிவிக்கு போயிட்டார். ஓபிஎஸ்க்கு என்ன டார்கெட் கொடுத்துருக்காரு ஸ்டாலின்? முக்குளத்தூரோட புறம் பிரிக்கணும். முக்குளத்தூரோட பிரிக்கணுண்டா யார்? சசிகலா வச்சே தான் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? அவங்க அணுவும் வேற, இவங்க அணுவும் வேற. டிடி வித்துநகரை வந்துட்டு ஏடிவிக்குள்ளே இருக்கார். முக்குளத்தூர் விட்டு பூரா பிரியண்டா எப்படி பிரியும்? சசிகலாவும் ராமதாஸும் அங்கிட்டு பாட்டாளி மக்கள். அவங்க அன்புமணி வந்துட்டு எங்கே ஆல்ரெடி உள்ளே வந்துட்டார். இப்போ ராமதாஸும் சசிகலாவும் சேர்ந்துட்டாங்கடா, விஜயோட சேர்ந்துட்டாங்கடா, ஏடிஎம்க்கு 2 பேருமே வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த எலெக்ஷன் வந்து டஃப்பாக இருக்கும். சீமான் வந்து காரைக்குடி நிற்கிறேன்றாரு. காரைக்குள்ள கண்டிப்பாக வின் பண்ணுவார். அது எந்த டவுட்டும் கிடையாது. அவருக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்டா சசிகலா குரூப்பு எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் முக்குளத்தூர் ஓட்டு பூரா அவர்கிட்ட விழுகும். அவர் பிறந்த ஊரே அதுதான், சிவகங்கை தான். காரைக்குடி பூரா சிவகங்கை எல்லாம் டிஸ்ட்ரிக் தான் வரும். கண்டிப்பாக சீமான் ஜெயிச்சிருவார். ஒரு ஆள் போயிட்டாருண்டா அங்கே சட்டமன்றமே கதை
கதறிடும். அது எந்த டவுட்டும் கிடையாது. அவர் நாம் தமிழ் இருக்காரா, யாருமே போத்தவே இல்லை. இது வரைக்கும் தனிச்சாச்சு நிற்கிறாப்புல. அவர் ஒரு ஆள் போயிட்டா அங்கே சட்டமன்றத்தில் வந்து சபாநாயகரை பயப்படுவான். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எவனாக இருந்தாலும் சீமானுக்கு பயந்து தான் ஆகணும். நம்ம தமிழர் தான், எல்லாருமே நாம் தமிழர் தான். அது வந்து எந்த டவுட்டும் கிடையாது. சீமான் உள்ளே போயிட்டாப்புன்னு ஒரு ஆள் போனால் போதும், அந்த சட்டசபையை கதறும். இன்றைக்கி பேட்டி எடுத்துக்கிட்டு பத்திரிக்கைலாம் தூக்கிட்டு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் ஜெயிச்சு காரைக்குள்ளே நிற்கிறேன்றாப்புல, நின்று ஜெயிச்சிட்டாப்புலன்னு வச்சுங்க, அங்கே வந்துட்டு சட்டமன்றமே அதரும். சபாநாயகர் அவர் கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல்ல முடியாது. சபாநாயகரை ஓபிஎஸ் ஆக்கண்டு இவங்க சொல்லியிருக்காங்க, டிஎம்கே சொல்லியிருக்காங்க. எல்லாரும் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருமே உங்களை கும்பிட வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு கிடைச்ச தகவல், அதை சொல்கிறேன் நான். ஓபிஎஸ் வந்துட்டு சபாநாயகரை டிஎம்கே ஜெயிச்சா சபாநாயகர் ஆக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உறுதி. எல்லாரும் கும்பிடணும். எதிர்கட்சியாக இருந்தாலும் ஏடிஎம்கே இருந்தாலும் டிஎம்கே இருந்தாலுமே எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர் கும்பிட வைக்கிறவங்க பேசுகிறாங்க. நல்ல மனுஷன். சபாநாயகருக்கு அவருக்கு தகுதியே கிடையாதுங்க. அவருக்கு சபாநாயகருக்கு ஓபிஎஸ்க்கு தகுதியே கிடையாது. ஒரு கட்சியில் உள்ள ஆளுகளே நீ கவர் பண்ண முடியலண்டா என்ன பண்ண முடியும்? சீமான் போயிட்டு காரைக்குள்ள நிற்கிறாப்புல, ஜெயிப்பாப்புல. அதே இது பெரம்பூரில் விஜய் நிற்கிறாப்புல, விஜய் ஜெயிச்சிருவாப்புல. அதெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் ஜெயிச்சு போகட்டும். அவர் பேசுகிறாலும் சீமான் போயிட்டாப்புல சட்டசபை அதிர்வுனா மட்டும் பாருங்கள், என்ன வேணால் பாருங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சீமானுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம், அது எந்த டவுட்டும் கிடையாது. நல்ல மனுஷன், நல்லா இன்ன வரைக்கும் தனித்தையாக நிற்கிறாப்புல. எவன்ட்டு இது பண்ணாப்புல, முன்னாடி என்ன பண்ணாப்புல தெரியாது. இன்றைக்கி சட்டசபையில் போயிட்டாப்புன்னு வச்சுங்க, நீங்கள் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண தலைவா, நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு நல்லது. வர்றீங்க போகிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு ஆள் போட்டும், உள்ளே போட்டும். அந்த சட்டசபை வந்துட்டு எவன் மந்திரியாக இருந்தாலும், எவன் சபாநாயகராக இருந்தாலும், ஆளுங்கட்சி எவனாக இருந்தாலும், எதிர்கட்சியாக இருந்தாலும் சீமானுக்கு பதில் சொல்லட்டும். ஃபஸ்ட்டு அது பதில் சொல்லட்டும், பார்ப்போம். அது எந்த இதுவும் கிடையாது. அவர் கேட்குறதுக்கு பதிலுக்கு அவர் சொல்லட்டும். அவர் ஒரு ஆள் போனால் போதும், வேறு ஒன்றும் கிடையாது. நாம் தமிழர்னு ஒரு ஆள் போட்டும், உள்ளே போட்டும். தனியாக நின்றாங்கனாலும் கஷ்டம்தான். இப்போ அவர் ஒரு ஆள் போனால் போதும், இந்த டயத்தில் ஒரு ஆள் போனால் போதும். அடுத்த டைம் எப்படி வேணாலும் அவர் பண்ணுவார். இந்த ரிசல்ட்டு பார்க்குறதுக்கு தான் நிற்கிறாங்க, தனியாக நிற்கிறாங்க. விஜய் நிற்கிறாரு தனியாக நிற்கிறது. விஜய் வந்து ரிசல்ட்டு பார்க்குற நிற்கிறாப்புல. அவங்களே ஏடிஎம் பிடிஎம்ன்ற மாதிரி அவங்களே பேசிகிட்டு இருக்காங்க. ஜி எல்லாம் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுங்க ஜி. அதெல்லாம் போட்டாங்கன்னா தான் இதாகுங்க, இல்லாட்டா ஏண்டா இல்லை இவங்க பிஜேபிக்கு உள்ளே வரக்கூடாதுன்றக்காக தான். இல்லை நான் பிஜேபிக்காரன் தான், ஒன்றும் இல்லை. நான் ஏடிஎம்க்கு தான் ஃபஸ்ட்டு இருந்தேன். இப்போ அண்ணாமலை வச்சு தான் பிஜேபிக்கு உள்ளே வந்தேன். அது வேண்டாம் உண்மை. இப்போ வந்துட்டு நான் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு டெவலப் வந்து அவர் தான் பண்ணுது, நம்ம அண்ணாமலைஜி தான் பண்ணுது. அவர் பிரச்சாரம் பண்ணால் மட்டும்தான் ஏடிஎம்க்கு டிஎம்க்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். யார் எதிர்கட்சி யார் ஆளுங்கட்சி வந்தாலும் சீமான் ஒரு ஆள் காரைக்குடி தொழில் நிற்கிறாப்புல, உள்ளே போயிட்டாப்புனா அவர் கேட்குற கொஸ்டினுக்கு மட்டும் பதில் சொல்லட்டும். இல்லை அடுத்தது டிஎம்கே தான், கன்ஃபார்ம். என்ன காரணத்தினால திரும்பவும் திமுக வரணும்னு சொல்றீங்க? இல்லை நல்லா மக்களுக்கு செய்கிறாங்க, சலுகை நிறைய கிடைக்குது. அதில் படிப்பு விஷயத்தில் நல்லா பண்ணுறாப்புல. என்ன பயன்படுறீங்க? எங்களுக்கு தொழில் சங்கத்தில் நல்லா முன்னேற்றம் இருக்குது. அடுத்தது பசங்களுக்கு படிப்புக்கெல்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறாப்புல. அடுத்தது டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும்.